வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் சட்ட நடைமுறைகளில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தற்போதைய காலத்திற்கு ஏற்றவாறு புதிய குற்றவியல் சட்டங்கள் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் 22 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் சட்ட நடைமுறைகளில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த கேளம்பாக்கத்தில் இது தொடர்பான கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகே இந்த சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நவீன குற்றவியல் நீதி அமைப்பை வழங்குவதில் இந்த புதிய சட்டங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன், தற்போதைய காலத்திற்கு ஏற்றவாறு இந்த குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இன்றைய காலகட்டத்திற்கான சட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டங்கள் காலனித்துவ மனோநிலையிலிருந்து வெளிவந்து முதல் முறையாக ஆசாதி கா அமிர்த் மகா உற்சவம், அதாவது அமிர்த் காலில் நாம் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற 100வது சுதந்திர தினத்தை எடுத்து அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 100வது சுதந்திர தினத்துல 2047 நம்ம நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும். அப்ப வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கிற அந்த இடர்பாடுகளை தகர்த்தெறிய வேண்டும். அதற்காக தான் இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல இந்த மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு புகார்கள் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையை சிபிஐ பதிவு செய்துள்ளது. இந்த முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு கல்வி அமைச்சகம் உத்தரவிட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு தேர்வில் 1500க்கும் மேற்பட்டோர் இன்று பங்கேற்றனர். உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்படி இழப்பீடு மற்றும் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து இந்த மாணவர்கள் மறு தேர்வினை எழுத வாய்ப்பளிக்கப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. போட்டித் தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு கல்வியாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட 4 முக்கிய நடவடிக்கைகள் உரிய பலனை தரும் என்று சென்னை IIT இயக்குநர் பேராசிரியர் காமகோடி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். 4 மேஜர் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. நம்பர் 1, இன்வெஸ்டிகேஷன் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மேனரில் பண்ணுறதுக்காக அதை சிபிஐயில் ஒப்படைச்சிருக்காங்க. 2வது அக்கௌண்டபிலிட்டி, இப்போ கரண்ட் நேஷ்னல் டெஸ்டிங் அத்தாரிட்டியை கம்பல்சரி சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3வது, இது மாதிரி பிற்காலத்தில் ஒரு ஃப்ராடு நடந்தால் 10 வருஷம் மட்டும் சிறை தண்டனை, 1 கோடி மட்டும் அபராதம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆக்டும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. 4வதாக, இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு கமிட்டி இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஃபார்மர் சேர்மன் ஆஃப் இஸ்ரோ, அப்புறம் IIT கான்பூரோட போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ், அவரோட தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. அவங்க 2 மாதத்தில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. நிச்சயமாக வருங்காலத்தில் இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிச்சயமாக ஒரு ப்ராசஸை செட் பண்ணுங்கிறது என்னோட பூர்ண நம்பிக்கை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 தேர்வுக்கு வயது வரம்பு நிர்ணயிப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த முடிவினை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் திரும்பப் பெற வேண்டும் என்று கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்கள், பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன. NCRB சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். புதிய
குற்றவியல் சட்டங்கள் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பாகிறது. மாநில செய்திப்பிரிவு வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் திரு வசந்தகுமார், திருமதி ஸ்மிருதி ஆனந்தன், ஊடகவியலாளர் சுமித்ரா ரத்னம் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இரவு 8:30 மணிக்கு பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகவுள்ள இந்த நிகழ்ச்சியில் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் 22 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று 507 விசைப்படைகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதி பெற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். மீனவர்கள் இன்று அதிகாலை நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 3 விசைப்படகுகளையும் அதிலிருந்து 22 மீனவர்களையும் கைது செய்து காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தில் வைத்து மீனவர்கள் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதன் காரணமாக மீனவர்களை உடனடியாக மீட்டுத்தர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் நாளை ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் மேற்கொள்கின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் மீண்டும் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கை அரசின் இதுபோன்ற தவறான நடவடிக்கைகள் மீனவ சமுதாயத்தினரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார். இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தினார். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும், நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் நாளை 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், கேரள கர்நாடக கடலோர பகுதிகளிலும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு மருத்துவமனையில் புதிய சிகிச்சை பிரிவுக்கான கட்டுமான பணிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார். தருமபுரியில் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஸ்டீபன் ஜேசுபாதம் தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்திலும் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. கரூர் மாவட்டம் நடுப்பட்டியில் மின்சாரம் தாக்கியதில் 2 உயிரிழந்தனர். வேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் மாணவி ஒருவர் உயிரிழந்தார். 3 பேர் காயமடைந்தனர். குற்றாலத்திற்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை இன்று அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. துருக்கியின் அந்தாலியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் திராஜ் பொம்மதேவரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கஜகஸ்தானில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சர்வேஷ் குஷாரே தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ் சிர்ஷே வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 216 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 12 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 61 ரன் எடுத்துள்ளது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்கா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன் எடுத்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் கோல்ஃப் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் அதித்தி அசோக் மற்றும் தீக்ஷா தாகர் தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
புதிய குற்றவியல் சட்டங்கள் சட்ட நடைமுறைகளில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தற்போதைய காலத்திற்கு ஏற்றவாறு புதிய குற்றவியல் சட்டங்கள் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் 22 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.